என் வாழ்க்கையில் உண்மையிலேயே கவிதை அரங்கேறும் நாள் அப்படின்னா அது இந்த நாள் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இந்த மேடை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேடை. என்னென்னா, இந்த மேடையில் இருக்கிற எல்லோரை பற்றியும் எனக்கு முதலில் சொல்லிக் கொடுத்தவன் சரவணன் தான். சரவணனை இன்றிலிருந்து நான் அவன் இவன் என்று சொல்ல முடியாத ஒரு இடத்திற்கு அவன் மாறுறான். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சரவணன் சார் இயக்கத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அது போயிடும். மகிழ்ச்சி எனக்கு. பொதுவாக சினிமா, இலக்கியம், அரசியல் இதை பற்றியெல்லாம் எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அந்த அபிப்பிராயத்தோடு தான் எழுத தொடங்குவோம், படிக்க தொடங்குவோம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். ஆனால் அப்படி நகரக்கூடிய அந்த இடத்தை சரியான இடத்தை நோக்கி நம்மை நகர்த்துவதற்கு ஒரு நபர் நண்பனாக தேவைப்படுவான். அப்படி ஒரு நண்பனாக எனக்கு சரவணன் கிடைத்தான். ஒரு 20 வருஷம் ஆச்சு நான் தமிழ் சினிமாவுக்கு வந்து. நான் ஒரு 1300 பாடல்கள் எழுதிட்டேன். ஆனால் நான் ஒவ்வொரு பாடலின் முதல் வரியை எழுதுகிற பொழுதும் நான் சரவணன் என்று மானசீகமாக சொல்லி கொண்டு தான் நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். என்னை சரவணன் எப்படி வாடா போடா என்று சொல்ல முடியுமோ அதே மாதிரி நான் தமிழ் சினிமாவில் வாடா போடா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இயக்குனர் என்றால் அது தம்பி ராஜமுருகன் தான். இது வந்து ஊரில் இருக்கும் பொழுது நான் வந்து ஒரு வைரமுத்தாகவோ அல்லது கண்ணதாசனாகவோ அல்லது சரவணன் வந்து தன்னை ஒரு பாக்கியராஜாகவோ பாரதிராஜாவாகவோ நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு தெரிந்த காலங்கள் எல்லாம் என்றைக்கு அரங்கேறும், என்றைக்கு அது நிகழும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதாவது தேசிய விருதை பெற்றுக்கொண்டு ராஜமுருகன் வந்து அண்ணா இது மாதிரி தேசிய விருது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த ஒரு க்ஷணத்தில், ஒரு நிமிடத்தில் எனக்கு சரவணன் முகம்தான் வந்து போகும். எல்லா மிகப்பெரிய இயக்குனர்கள் படத்திற்கு நான் பாடல் எழுத போகிற பொழுதும் அவர்கள் எனக்கு அந்த காட்சியை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் சரவணன் வந்து வெண்ணாத்தங்கரையில் அமர்ந்து கொண்டு ஒரு கதையை சொல்லுகிற பொழுது அவன் எப்படி விவரித்து என்று சொன்னானோ அதை உள்வாங்கி கொண்டு தான் நான் ஒவ்வொரு பாடல்களையும் எழுதி கொண்டே இருந்தேன். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து இந்த இடத்திற்கு வந்து சரவணன் வந்து சேர்வதற்கு ஏறக்குறைய 20 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு 50-60 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் பெயர் சொல்லக்கூடிய இயக்குனராக அவன் இருப்பான் என்று நான் உறுதியளிக்க முடியும். ரொம்ப ஒரு நெகிழ்வு மிகுதியில் இருக்கிறேன். அதாவது ஒரு 5000 ரூபாய் அந்த பரிசு தொகையை பற்றியெல்லாம் கருப்பழனியப்பன் பேசினார். அதெல்லாம் நானே சொல்லியிருக்கணும். அந்த 5000 ரூபாய்க்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு இன்னொரு புத்தகம் நான் எழுதணும். எனக்கும் சரவணனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பை நான் விவரித்து எழுதுவதென்றால் இன்னும் ஒரு 4-5 புத்தகங்கள் எழுத முடியும். அந்த அளவுக்கு வந்து எனக்கும் அவனுக்குமான உறவுகள் இருக்கிறது. முதலில் எங்களில் கவிதை எழுத தொடங்கியது சரவணன் தான். முதலில் எங்களில் நல்ல சினிமாவை படித்தது சரவணன் தான். எங்களை விட நல்ல அரசியலை எங்களுக்கு கற்பித்ததும் சரவணன் தான். அதனால் எங்களுடைய எல்லா பெருமைகளும் சரவணனை சேரும். இது முதல் மேடை தான். இன்னும் நிறைய மேடைகள் இருக்கிறது. நம்ம வந்து ஒரு 80களில் எல்லாம் அந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு அந்த இயக்குனர்கள் பேசுகிற பொழுதெல்லாம் அவர்களுடைய கிராமத்து அனுபவங்கள், அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் ஒவ்வொரு மேடையிலும் பேசிகிட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்கும். அப்படி எங்களுக்கு பேசுவதற்கான ஒரு மேடையாக இந்த மேடை தொடங்குகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மேடையில் வந்து சிறப்பித்திருக்கக்கூடிய தமிழ் சினிமாவின் முக்கியமான நபர்கள் அத்தனை பேரும் இந்த மேடையில் இருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணன் சிவகுமார் அவர்களை பற்றி சொல்லணும். அண்ணன் வந்து நான் அண்ணன் என்று சொல்வதனால் அவர் எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்னு எனக்கு தெரியுது. ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து ஒவ்வொருவரையும் கவனிப்பார். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரை பற்றியும் அவருக்கு வந்து தனியாக தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் கவனித்து கொண்டே இருப்பார். ஒரு சின்ன விஷயம், ஒரு 4 வரி கவிதை ஒரு பத்திரிகையில் வந்தால் உடனடியாக அவரிடத்திலிருந்து தொலைபேசி வரும். குறிப்பாக வந்து கம்பராமாயணத்தை பற்றி அவர் வந்து ஒரு 100 பாடல்களை தொகுத்து ஒரு சிடி கொடுத்தார். நான் கம்பராமாயணம் வாசித்திருக்கிறேன். கம்பராமாயணத்தின் மீது இருந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் எனக்கு வேறு விதமாக இருந்தது. ஆனால் அந்த சிடியை பார்த்த பிறகு தமிழ் இலக்கியத்தை கரைத்து குடித்தவர்களால் கூட ஒரு 100 பாடல்களை வரிசையாக வைத்துக்கொண்டு மொத்த கம்பராமாயணத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் அதை அவர் ஒரு விதமாக தொகுத்து அதை வந்து சொல்லியிருப்பார். அதையும் மனனம் செய்து சொல்லியிருப்பார். இப்போ இந்த படத்தில் இருக்க பாட்டை பற்றி கேட்டிக்கிற கூட என்ன வரின்னு நான் பக்கத்தில் கேட்டு சொல்லுவேன். நான் தான் எழுதியிருப்பேன், ஆனால் நான் பக்கத்தில் கேட்டு தான் சொல்லுவேன். ஆனால் கம்பன் எழுதிய அந்த பாடல்களை எல்லாம் அவர் எப்படி மனனம் செய்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒழுக்கத்தோடு இருந்தால் மனனம் செய்வது மட்டுமல்ல, வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்பதுங்கிறது அண்ணனிடமிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி சரவணனுடைய ஆகப்பெரும் மானசீக குரு அப்படின்னாக்கா அது பாக்யராஜ் சார் தான். ஏன்னா பாக்யராஜ் சாருடைய ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு திரைப்படத்தையும் பார்த்துட்டு சரவணன் வந்து என்கிட்ட விவரித்து சொன்ன காட்சிகள் எல்லாம் முதல் வந்து
பாக்யராஜ் சார்கிட்ட போய் உதவியாளர் ஆகணும் அப்படிங்கிறது தான் சரவணனுடைய ஆசையாக இருந்தது. அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நேராமல் போயிருந்தாலும் கூட அவனுடைய முதல் திரைப்படத்தில் வந்திருந்து அவர் வாழ்த்துவதற்கு வந்திருப்பது ரொம்ப நிகழ்ச்சி அடைகிறது. அவன் சரவணன் என்று தொடர்ச்சியாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றையிலிருந்து நான் அவனை சரவணன் சார், உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.